அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். கேட்கல 7 உலக பெண் கவிகள் யமுனா ராஜேந்திரன் அவர்கள் தொகுத்திருக்காங்க. தமிழில் எஸ்பி உதயகுமார், ஆர் பாலகிருஷ்ணன், யமுனா ராஜேந்திரன் 3 பேர் அதை மொழிபெயர்த்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 531 பக்கம். அதில் அதிகமாக கவிதைகள் தான் இருக்கு, உலக கவிதைகள். 7 உலக பெண் கவிகள் அப்படிங்கிறது தலைப்பு. நான் இதை பிரித்து படிக்கும் போது 7 உலகத்துக்கான பெண் கவிகள் அப்படின்னு படிச்சிருக்கேன். 7 கவிகள்னு எடுக்காம 7 உலகம்னு சொல்றதுக்கான பெண் கவிகள் அப்படிங்கும்போது பொதுவா வழிகள் பொதுவானதுங்கிற ஒரு வார்த்தை நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்லுவோம். இங்க பெயர்கள் தான் அட்டைப்பெட்டிக்கு மேல ஒற்ற லேபிள் மாதிரி பெயர்கள் தான் வேற வேறையே தவிர்த்து வழிகள் பொதுவானது. உலக முதலாளிகளே, உங்கள் தலைமுறையினரின் கையில் நீங்கள் எதை கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் பிச்சை பாத்திரத்தை. இன்னைக்கு மட்டும்தான் நிரந்தரம்னு நம்புற ஆதிக்க வர்க்கமும் உலக முதலாளிகளும் தொடர்ந்து எடுக்க நடவடிக்கைகளால அவங்களுடைய அடுத்த 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 தலைமுறையினரை அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கையில இவங்க என்ன கொடுத்துட்டு இருக்காங்கன்னா பிச்சை பாத்திரத்தை தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நெகிழியா இருக்கட்டும், ஒரு மாசு கட்டுப்பாடா இருக்கட்டும், போர்களா இருக்கட்டும், யுரேனியமா இருக்கட்டும், நியூக்ளியராக இருக்கட்டும், அணுக்கதிர்களாக இருக்கட்டும், தங்களை சுத்தி ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இல்லைன்னா நாங்க கிளாஸ் ஹவுஸ்ல இருக்கோம்னு சொல்றவங்க எல்லாருமே அவங்க ஒரு சிலர் நமக்கு கல்யாணமே ஆகலை, நான் தனியா தானே இருக்கேன்னு கூட நினைச்சிருக்கிறாரோ என்னவோ தெரியல. அப்படி கிடையாது. அவங்களோட அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு மக்களுக்கு அவங்க கொடுத்துட்டு போற பிரசன்டேஷன் என்னன்னு சொன்னா நோய்களும் மூச்சு விட முடியாத அளவிற்கான சுகாதார கேடுதான். 3ஆம் உலகப் போர் தோன்றுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் போகவே இல்லை. ஏன்னா 3ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கிறதா நான் நம்பிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாவே. இட்ஸ் கால்டு அணு யுத்தங்கள்னு சொல்லுவோம். நமக்கு பெயரே தெரியாத ஒரு நோய் ஒண்ணு போனதான் நம்பிட்டு இருக்கிற ஒரு நோய் இன்னமும் நமக்குள்ள இருந்துட்டு இருக்கு. எத்தனையோ உயிர்கள் போயிருக்கு. நான் கொரோனால தப்பி பொழைச்சேன்னு சொல்றவங்க எல்லாம் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. திடீர்னு ஒரு காய்ச்சல் வருது, 3 நாள் ஆகுது, டாக்டர் சொல்றாரு இது கொரோனாவோட சாயல்னு சொல்றாரு. ஒரு சாயல் உள்ள கிருமி தான் போயிருக்கு. புது புது பெயர்கள், புது புது நோய்கள், புது புது போர்கள். மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ரீல்ஸ்ல மூழ்கி இருப்போம். நம்ம வேற வழி இல்லை, நமக்கு ரிலாக்ஸேஷனுக்கு அந்த ரீல்ஸ் தான் இப்ப இருக்கு. இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் மலேசியா பர்மா போர்கள்ல இருந்தவங்க இங்க சென்னைக்கு தப்பி பர்மா அகதிகள்னு சொல்லும் போது அவங்கள சிலர்கிட்ட நான் பேசும்போது, எங்க ஏரியா வட சென்னையிலேயே அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது போர் நடந்ததை நீங்க பாத்தீங்களா? போர் எப்படி இருந்ததுன்னா எங்கேயோ குண்டு விழும், எங்கேயோ நடக்கும், எங்க கப்பல்ல ஏத்திக்கிட்டாங்க, வந்தோம், இங்க இருக்கோம் அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட நம்மளும் அதே சூழ்நிலையில தானே இருக்கோம். ஏதோ ஒரு பார்டர்ல அடிக்கிறாங்கிறதுக்காக ஊருக்குள்ள இருக்கிற நம்ம பாதுகாப்பா தானே இருக்கும். சென்னையில விழாத வரைக்கும் போர் நடக்கலன்னு நம்பிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் நமக்கு இருக்கு. அந்த மாதிரியான கற்பிதங்களின் கீழே தான் இருக்கும். ரொம்ப பாதுகாப்பா நமக்கு தகவல்கள் வரும். வாட்ஸ்அப்பில் பகிராதீர்கள், போர் பற்றி பேசாதீர்கள், யுத்தம் நடக்கவில்லை, நாம் நன்றாக இருக்கிறோம், நம்மளும் நம்பிட்டே இருப்போம். தலைக்கு மேல விழாத வரைக்கும் எல்லாமே சமம் தான். கிட்டத்தட்ட இந்த 7 பெண் கவிகளோட பேர் முதல்ல சொல்லிடுறேன். அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கும். விஸ்லோவா சிம்போஸ்கா, இவங்க போலந்து நாட்டுக்கு சேர்ந்தவங்க. கிஸ்வர் நஹீத் பாகிஸ்தான், ஹுமானா ஹத்தார் லெபனான், சுஜாதா பட் ஜெர்மனி, தஸ்லிமா நஸ்ரின் வங்கதேசம், டோனி மோரிசன் ஆப்பிரிக்காவை சேர்ந்த அமெரிக்க, எவ்ஜீனியா மரியா பிரேவா சிலி. இந்த 7 பெண் கவிதைகள் இதுல இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். நான் பயப்பட வேண்டாம், நான் அவ்வளோத்தையும் வாசிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஏன்னா ஏதாவது பண்ணும்போது நான் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதுறேன். ஆனா இந்த ஒட்டுமொத்த புக்கும் எனக்கு சொல்றது என்னன்னா, நீ உன் லாங்குவேஜ்ல எழுதுனதை நான் என் லாங்குவேஜ்ல எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதான் எனக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தது. பெண்களுடைய அக உலகம் உலகம் தோன்றிய நாள்ல இருந்து என்னவா இருந்ததுன்னா கேள்விகளால் நிறைந்து இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் பெண்கள் ஆண்கள்கிட்ட கேட்கல. நம்ம ரொம்ப வருஷமா தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். அது ஆண்களுக்கான கேள்வி கிடையாது, உலகத்துக்கான கேள்விகள் கிடையாது. பெண்களுக்கு அதுக்கான பதில் ரொம்ப நல்லாவே தெரியும்.
தெரிஞ்ச அந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கிறாங்கன்னா கேட்டுக்கிறாங்க. கேட்கவாத செய்யறேன், அது நடக்குதோ இல்லையோ நான் கேள்வி கேட்டுக்கிறேன். நீ நல்லா இருக்கியாங்கிற ஒரு கேள்வி நான் நல்லா இருக்கேன்னு நான் கேட்கும் போது அது வேற மாதிரி வரும் இல்லையா? அந்த மாதிரியான கேள்விகளால் நிறைந்ததுதான் இந்த கவிதைகள். அவங்களுக்கு நல்லாவே பதில் தெரியும். அண்ட் அதுக்கு எதிர்த்தரப்புல இருந்து வரக்கூடிய பதில்கள் பொய்யாகத்தான் இருக்கும்னு நல்லா தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா மொழியிலுமே உணர்வுகள் வந்து ஒரே மாதிரியான உணர்வு தான். பெண்ணுன்னு சொன்னாலே நேரம் எடுத்து போய் தாய்மையில வைப்போம். தாய்மை, புனிதம், கற்பு, ஒழுக்கம், நெறி. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ரொம்ப அற்புதமான உணர்வு தாய்மை உணர்வு. உன்னைய நான் ராணி மாதிரி பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்குள்ள வந்து பொக்கிஷம் மாதிரி இரு அப்படிங்கும்போது, சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லும் போது, உனக்கான உரிமைகளை நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, உனக்கு என்னெல்லாம் ஆகணும்னு தோணுதோ அதெல்லாம் ஆகுன்னு சொல்லும் போது, எதை கொடுக்கும் போதும் ஒரு கயிறையே எதிர்பாலினம் வைத்திருக்கிறது. அந்த கயிறு எதிர்பாலினம் மட்டுமல்ல, ஒரு பெண்ணுடைய அம்மாவா இருக்கலாம், இல்ல அந்த குடும்பமா இருக்கலாம், ஊரா இருக்கலாம், சமூகமா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஏன் ஒரு ஆண் போல தன்னிச்சையா ஒரு பெண்ணால சிந்திக்கிறதோ செயல்படுறதையும் அப்படி வேணா இப்படி பண்ணு, டிஸ்கஸ் பண்ணிக்கோ, கேட்டுக்கோ, குறைஞ்சுக்கோ அப்படின்னு அப்படி சொல்ற அளவுக்கு எதிரில் இருக்கிறவங்க எந்த தவறுகளுமே செய்யாமல் குற்றங்களுமே நேராமல் வெற்றி பெற்ற கூட்டமா இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. இதுல விஸ்லோவா சிம்போஸ்கா வந்து பாலத்தின் மீது மலை அப்படிங்கிற ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அந்த பாலத்தின் மீது மலைங்கிற கவிதை வந்து பாலத்தை வந்து நான் உலகமாவே அவங்க பாக்குறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெண்ணோட உலகம் வந்து ஒரு பொம்மையை வச்சுட்டு அந்த பொம்மையை காட்டி அந்த உலகத்தை பேசக்கூடிய திறமை பெண்ணுக்கு இருக்கு. அந்த பொம்மையை வச்சுட்டு அவங்க பேசி முடிச்சிருவாங்க. ஒரு கவிதையில வந்து, நாம் மேற்பார்வையிட நமக்கு கிடைத்த பெரும்பாலானவை குறித்த தலைவிதிகளை சோகத்திலும் பீதியிலும் நாம் நிராகரிக்கிறோம். புரட்சி எங்கேருந்து வெடிக்குதுன்னு சொன்னா வீட்டுக்குள்ள இருந்து தான் சொல்லுவோம். அந்த வீடுதான் அவங்களுக்கு உலகமா இருக்கும். விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்கள் தான் 100-200 வருடங்களுக்கு முன்னாடி ரோல் மாடல்ங்கிற வார்த்தைக்கு பொருத்தமா இருந்தாங்க. இப்ப நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மதர் தெரசா அந்த மாதிரியான விரல் விட்டு எண்ணக்கூடிய பெண்களை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா விரல் விட்டு எண்ண முடியாத அளவிற்கான பெண்கள், எழுத்துங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தும் எழுதாத பெண்கள், சொல்லணும்னு துணியும் சொல்ல முடியாத பெண்கள், கோடிக்கணக்கான பெண்கள் வந்து போயிட்டாங்க. உலகம் மாறிடுச்சா என்ன? மாறல. எந்த அப்போ பேசிய பெண்கள் சொற்பமா இருக்காங்க, பேசாத பெண்கள் பெரும்பான்மையா இருக்காங்க. அதனால இந்த உலகம் அழகாகி விட்டதா, அமைதியாகி விட்டதாக இல்ல. நீங்க எங்க தேடினாலும் அது கிடைக்காது. அப்படி பொங்கி வெடிச்சு எழுதின பெண்களோட சில நோட்ஸ் தான் இங்க இருக்கு. தஸ்லீமா நஸ்ரீனோட சில கவிதைகளை நானே நேரடியா எதிர்த்திருக்கேன், நானே நேரடியா வெறுத்திருக்கேன் தஸ்லீமா நஸ்ரீனை. ஆனா தஸ்லீமா நஸ்ரீனோட கவிதைகள் எனக்கு பிடிக்கலையே தவிர தஸ்லீமா நஸ்ரீனை பிடிக்காம போனதுக்கான காரணம் இருக்கு. இப்போ ஒரு தேவையை நம்ம செய்யும் போது, ஒரு தேவையை நம்ம கேட்கும் போது, இங்க இருக்கிற தற்போது இருக்கிற மனிதர்கள் கடவுளின் பெயரால் மறுக்கிறார்கள். அப்போ அவங்களுடைய கோபம் எங்க போகுதுன்னா, பார்க்காத, சந்திக்காத, பேசாத கடவுளின் பக்கம் போகுது. இப்ப நான் உன்னை எதிர்க்க முடியாது, ஆனா நான் கடவுளை எதிர்க்க முடியும். உன்னை எழுத முடியாது, நான் கடவுளை எழுத முடியும். கடவுளை எழுதினா யார் கேள்வி கேட்பா? கடவுள் இப்போதைக்கு கேள்வி கேட்க மாட்டாரு. இந்த மாதிரியான வெடிப்புகள் இங்க நிறைய இருக்கு. சில விஷயங்கள் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்காது. சில விஷயங்கள் பண்ண முடியும், சில விஷயங்கள் பண்ண முடியாது. இன்னைக்கு பெண்கள் எழுதுறதாக வந்தாலே, பெண்களோட பிரச்சனைன்னு வந்தாலே காமம் சார்ந்து, இல்லைன்னா உடல் சார்ந்து, இல்லைன்னா உணர்வுகள் சார்ந்துன்னு ஒரு பக்கம் இருக்கும். ஏன் பெண்கள் வந்து யுத்தங்கள் பத்தி பேச முடியாதானா? யுத்தங்கள் பத்தி பேசிய பெண்கள் வெகு சொற்பமானவர்கள். யுத்தம் செய்த பெண்கள் பெரும்பான்மை கிடையாது, சிறுபான்மை, ரொம்ப குட்டியான அளவுல தான் இருக்காங்க. ஆனா நீங்க மறுக்கவே முடியாத உண்மை என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு இன்றளவும் ஆண்கள் போய் கேள்வி கேட்கிற இடம் பெண்கள். அது குடும்பத்திலேருந்து ஆரம்பிச்சு பல பிரச்சனைகளை வந்து பெண்கள்கிட்ட கேட்கறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அந்த சின்ன நுட்பம் இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும். அந்த பொறுமையில இருந்து பேசுவாங்க. இங்க பல கவிதைகள், ஒரு வரி இதை நான் படிச்சு காட்ட நினைக்கிறேன். இதுவரை பதியப்பட்ட அனைத்து கலாச்சார பதிவுகளுமே காட்டு
பிராண்டித்தனம் குறித்த பதிவுகள் தான் என்கிறார் வால்டர் பெஞ்சமின். இதை முன்னுரையில கொடுத்துட்டு உண்மைதானே? இங்க நமக்கு சொல்லப்படுகிற கருத்துக்களை எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை நம்ம அனலைசேஷன் பண்ணியிருப்போமானா இல்ல. மந்தை கூட்டம் மாதிரி சில விஷயங்களை அப்படியே நம்பிட்டு போறோம், இல்லைன்னா பண்ணிட்டு போறோம். நம்பிக்கையே இல்லைனாலும் இன்னைக்கு நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷன் அந்த மாதிரியானதா தான் இருக்கு. வேற வழி இல்லை. நான் காலையில போய் சிலிண்டர் கடையில முன்னாடி நின்றுதான் ஆகணும், சமைச்சுதான் ஆகணும். நியூஸ்ல என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் ஆகணும். எங்களுக்கு என்ன தெரியும்? அதிகபட்சம் உங்களுக்கு இங்க இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னா ரோட்ல உட்கார்ந்து நான் இந்திய நாட்டு பிரஜைதான்னு கத்த தெரியுமே தவிர செயல்படுத்த எனக்கு தெரியுமா? வழி இருக்கா? அதே மாதிரி குட்டி 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 குழுக்களா பிரிஞ்சிட்டு இருக்கோமே தவிர சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை வந்தா திரும்பி பார்த்தா ஒரு 4 கூட்டம் தான் இருக்கும் அவர்களுக்கு சார்பா. ஆனா எனக்கு நண்பர்கள் ஏராளமா இருப்பாங்க. ஆனா அங்க போராடும் போது பிரச்சனைகளுக்கு பயந்து அமர்ந்து வீட்டிலேயே இருந்துட்டு நான் உனக்கு ஆறுதல் சொல்றேன், ஆதரவு சொல்றேங்கிற கூட்டம் தான் இங்க அதிகமா இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு ரூல் நேத்து போட்டிருக்காங்க, கேரளாவுக்கு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட தன்னுடைய நிலம் சார்ந்த ஒரு சட்டம். அது மறைமுகமா அது என்ன சொல்ல வருதுன்னா மறுபடியும் அந்த ஊருக்கு வெளியில போங்கடா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை தான் சொல்ல வருது. இது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இனிமே நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கிற மாதிரி பேக் எடு, ரோட்ல போய் உட்காரு, கத்து, உரிமையை வாங்கு, இப்படிதான் இருக்கும். நம்ம வீட்டுக்குறைய பார்த்துக்கிட்டே இருக்கணும். இது நிரந்தரமா, இந்த வாழ்க்கை நிரந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன் இந்த பிரச்சனைகள் நடுநிலை நடுத்தர வர்க்கத்திற்கும் எளிய மக்களுக்கு மட்டுமே வருது? ஏன் இந்த பிரச்சனைகள் மேல்தட்டு மக்களுக்கு வர்றதில்லை? ஏன்னா அப்படிதான் சட்டங்களை கட்டமைச்ச சட்டங்களோட ஓட்டைகள் வழியா அவங்க இன்னுமே வலுவா படுத்திக்கிறாங்க. ஒரு இடங்கள்ல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. நான் இந்த 7 பெண்களும் இங்க இருக்கிற பிரச்சனையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். புத்தகம் முழுக்க வாசிட்டு திரும்பி பண்ற ஒரு கவிதை கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அத்தனையுமே பிரச்சனைகளா தான் இருக்கு. இது கவிதைகளே இல்லை. இது கவிதைகள்ங்கிறத விட அவங்களுடைய குரல்கள், உரிமைகள், கேள்விகள், தேடுதல்கள் எல்லாமே தான் இருக்கு. ஒரு பெண் தன் உடல் சார்ந்த தேவைகளை முழுக்க எழுதியிருக்காங்க. ஒரு பெண் தன்னுடைய நிலம் சார்ந்த பிரச்சனைகளை முழுசா எழுதியிருக்காங்க. ஒரு பெண் பிரசவம் மற்றும் மாதவிடாய் பற்றி எழுதியிருக்காங்க. அதை மட்டுமே அத்தனை கவிதைகளை அப்ளை பண்றாங்கன்னா அவங்க வாழ்ந்த பகுதியில அந்த பிரச்சனை எவ்வளவு கேவலமா அவங்கள ஆட்டிவித்திருக்குங்கிறத நினைச்சு பார்க்கும்போது ஓகே, அந்த பிரச்சனை நமக்கு இல்லை அப்படின்னு கொஞ்சம் நினைச்சுக்கலாம். பெண் குழந்தைகளாக பிறந்தாலே புதைக்கப்பட்ட பல நாடுகள் இன்னைக்கு பெண்களை தலை நிமிர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா பெண்களோட வேல்யூ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது. அவங்களால நமக்கு பிரயோஜனம் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. வேல்யூ இல்லாத எதையுமே இங்க யாருமே ஒத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. போர்கள்ல பெண்களுக்கு நாட்டின் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல பெண்களுக்கு எத்தனை எண்ணங்களோ இல்லைன்னா குறைபாடுகளோ தங்களுடைய கருத்துகளோ உரிமைகளோ இருக்குங்கிறத எத்தனை பேர் இங்க அனலைஸ் பண்ணி இருப்பாங்க? ஓட்டு போடுறதுக்கு மட்டும்தான் இந்த விரல்கள்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இடஒதுக்கீடுங்கிற ஒரு பிரச்சனையை இந்தியா காலகாலமா சந்திச்சுட்டு வருது. இப்போ இன்ச்சா கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க நல்லபடி கொண்டு வந்துட்டாங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கோ ஆய்வாளர்களுக்கோ தீர்வே தெரியாது. அப்படியான ஒரு இதுதான் இருக்கு. ஒரு கவிதை, மெழுகு மாளிகைன்னு ஒரு கவிதை. இந்த ஒரு கவிதை மட்டும் நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். நான் மனமுடிக்காதிருந்த வேளை என் அம்மா அடிக்கடி துர்சொப்பனம் காணுவாள். அவளது பயந்த கூக்குரல் என்னை உழுப்பும். நான் திடுக்கிட்டு விழுந்து அவளை கேட்பேன், என்ன நடந்தது? சூனியத்தில் வெறிக்க என்னை பார்ப்பால். அவளது கனவை ஞாபகம் கொள்ள முடியவில்லை. ஓரிரவு துர்சப்பனம் கண்டெழுந்து அவள் ஓலமிடவில்லை. மௌன பயத்தில் என்னை இருக்க கட்டி கொண்டாள். அவளை கேட்டேன், என்ன நேர்ந்தது? கண்ணை திறந்து சொர்க்கத்தை வாழ்த்தினாள். நீ தண்ணீரில் மூழ்கி கொண்டிருப்பதாக நான் கனவு கண்டேன். அவள் தொடர்ந்தால், நான் ஆற்றில் குதித்து உன்னை காப்பாற்றி விட்டேன். இந்த மலை எழுந்த பேரிடி எங்கள் காளை மாட்டையும் எனது காதலனையும் கொன்றது. அந்த மலையில் பிறிதொரு நாள் அம்மா தூங்கிக் கொண்டிருந்த போது நான் தூக்கமற்று விழித்திருந்தேன். எதையோ பற்றி பிடிக்க அம்மாவின் கைகள் திறந்து திறந்து மூடுவதை பார்த்தேன்.
தோற்று மறுபடி விருப்பமுற்று பற்றி பிடிக்க முயன்று கொண்டே இருந்தால் நான் அவளை எழுப்பினேன். அவள் தனது கனவை சொல்ல மறுத்துவிட்டாள். அன்றிலிருந்து நான் நிம்மதியாக தூங்கவே இல்லை. முற்றத்தில் வேறிடம் நான் மாற்றிப்படுத்தேன். இப்போது நானும் அம்மாவும் எமது துர்சொப்பனங்களை கண்டு இரவில் கதறி கொண்டிருக்கிறோம். யாராவது இப்போது எங்களை கேட்டால் நாங்கள் சொல்கிறோம், எங்களால் எமது கனவுகளை ஞாபகம் கொள்ள முடியவில்லை என்று. இந்த ஒரு கவிதை இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெண்கள் கனவுகள்லயே தான் தங்களுடைய வாழ்க்கையை பெரும்பான்மையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த 7 பெண்கள்ல 2 பெண்கள் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒரு பெண் நாட்டை விட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். இன்னொரு பெண் நாட்டில் மறுக்கப்பட்டு எழுத மறுக்கப்பட்டு வேற ஒரு நாட்டிற்கு சென்று குடிபெயர்ந்திருக்கிறார். சொந்த கருத்துக்களை எழுதுவதற்கு சொந்த நாட்டிலேயே அவளுக்கு இடமில்லை. இதுதான் இன்னைக்கு இங்க மட்டும் மாறிடுச்சானா இங்கேயும் மாறல. கொஞ்சம் சத்தமா பேசணும்னா நம்ம நாடு கடத்தப்படுவோம், குரல்களை அறுக்கப்படுவோம், ஒடுக்கப்படுவோம், ஒடிக்கப்படுவோம், எல்லாமே நடக்கும். நான் அடிக்கடி என்னுடைய நண்பர்கள் கிட்ட பகிர்ந்திருப்பேன். நீங்க இன்னைய நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, 1950 நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, ரெண்டையும் வாசிங்க. பெரிய வித்தியாசத்தை பார்த்துட்டோமானா பார்க்கல. பெண்கள் முன்னேற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னமும் கற்பழிப்பு, கொலைகள், வன்புணர்வு, பாலியல் பிளாப்லா நடந்துகிட்டே தான் இருக்கு. பாதுகாப்பு எந்த அளவுக்குல இருக்குன்னா சண்டையிடுற அளவுல இருக்கு. கொஞ்சம் பேசுறாங்க, சண்டைகள் உக்கிரமானா அதுக்கும் ஒரு பெயர் வச்சு அவளை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உடைய செஞ்சு காலியாக்குற அளவுல இருக்கு. இப்போ இந்த ஒட்டுமொத்த பெண்களோட தேவைதான் என்ன? அவங்க ஏன் இப்படி எழுதி மாயணும்? வீட்டுல கம்முன்னு இருந்திருக்க வேண்டியது தானே. எழுதி அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது அப்படின்னு சொன்னா, ஒன்று இனி வரும் தலைமுறையினராவது இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான உரிமைகளை கேட்டு வாங்குங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கமோ இல்லைன்னா ஒரு நல்ல எண்ணமோ இருக்கலாம். இல்லைன்னா இப்படியெல்லாம் ஒரு கொடுமை நடந்துச்சுன்னு வர தலைமுறையினர் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, மனநிலை பிறந்த சில பேர் சத்தமா பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசும்போது அவங்களுக்கு ஒரு ஹீலிங் கிடைக்கும். இப்ப அவர் சொன்னார் இல்லையா, அந்த குதிரையை கட்டி புடிச்சிட்டு விழுந்தாருன்னு, அந்த மாதிரி எங்களை மாதிரியான சித்தம் கலங்கியவர்களுக்கு எழுதிட்டோம்னா ஏதோ எங்க பிரச்சனை தீர்ந்துதான் கொஞ்சம் நம்புவோம். இந்த 7 பேரையும் நான் அப்படிதான் பாக்குறேன். யமுனா ராஜேந்திரன் அவர்கள் இந்த இது தொகுத்ததுல பெரும்பாலும் இடதுசாரி சிந்தனைகள் தான் அதிகமா இருக்கு. அப்பவும் நான் அந்த ஒரு கேள்வியை கேட்டுட்டே இருப்பேன், ஏன் வலதுசாரி சிந்தனை உள்ள பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் நேர்ந்தது இல்லையா? இல்லைன்னா அவங்க வெளியில சொல்றது இல்லையா? இல்லை அதை நாகரிகமாக சொல்கிறார்களா? வலிக்காத மாதிரி அடிக்கிறாங்களாங்கிறதும் எனக்கு தெரியல. துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் கொண்டிருக்கிற அரசுக்கு கொசு போன்ற நான் அச்சுறுத்தலாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அச்சுறுத்தலாக இருக்கிறேங்கிறது இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் இருக்கிறேங்கிறத அவங்க நம்புறாங்க. அதுதான் ஒரு குரல் பல குரலா, இல்ல ஒரு குரல் ஓங்கி ஒழிக்கும் போது கிடைக்கிற அந்த பதிலா இருக்கும். ஆனா இப்போ அதை செய்ய முடியுதான்னு கேட்டா பண்ண முடியாது. ஏன்னா இம்மீடியட்டா அந்த குரல்களை நசுக்கப்படுறதுக்கான வெப்பன்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அதை எப்படி வேணா செய்யலாம். அப்ப இவங்க காலத்தை விட நம்ம காலம், இன்னைக்கு இருக்கிற காலம் பின்னோக்கி போயிருக்கானா? கிடையாது. நம்மை கண்காணிப்பவர்களும் நம் கூடவே இருந்து தடவி கொடுத்து ஆதரவாக பேசிக்கொண்டே கழுத்தை அறுக்கின்ற துரோகிகளும் அதிகமாக இருக்கு. நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம கூடவே இருக்கிறவங்க தான் அந்த வேலையை பார்ப்பாங்க. நான் பல நேரங்களில் நினைப்பேன், ஏன் இந்த கம்யூனிசம், மார்க்சிசம், இடதுசாரி இப்படியெல்லாம் நம்ம ஏன் பிரிஞ்சு கிடக்கிறோம்? நம்மளுடைய அதிகபட்ச தேவை ஒண்ணுதான். பசியை தாங்க முடியாது, வறுமையை தாங்க முடியாது, வலிகளை தாங்க முடியாது. அப்ப இந்த 3 பொது பிரச்சனைகள் இருக்கா இல்லையா? இது பொது பிரச்சனையா இல்லையா? பொது பிரச்சனைங்கும் போது இந்த பிரச்சனைக்கு உட்பட்ட அனைவரும் ஏன் ஒரு கொடியின் கீழ் நிற்பதில்லை, ஒரு குடையின் கீழ் நிற்பதில்லை, ஒரு கூட்டணியாக ஏன் நிற்பதில்லை அப்படிங்கிற கேள்வியை நான் திரும்ப கேட்டுட்டே இருக்கேன். இங்க இருக்கிற சில கருத்துகள் அங்க இருக்கிற சில கருத்துகள் இருக்கலாம். ஏன்னா நான் அடுத்த ஒரு கட்டமா நான் பாக்குற நான் பேசுற பெண்கள் கிட்ட அவங்க வலதுசாரியாகவே இருந்துட்டு போகட்டும். அவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்கறது, உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லையா? ஏன் உங்க சத்தம் அதிகமா கேட்டிருக்கு, ஒரு சிலர் கேட்டிருக்கு, ஏன் இன்னும் அதிகமா உங்க சத்தம் ஒழிக்கப்படலை அப்படிங்கிறது.
அதே மாதிரி பிரச்சனை சார்ந்து கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சுன்னா அவங்களாம் காணாமலையும் போயிடுறாங்க. அந்த மறைவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெளிச்சம் தான் என்ன அப்படிங்கிற இப்ப நானும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பதில் தெரியும், இருந்தாலும் கேட்டுக்கிறேன். இந்த புத்தகம் என்னை அந்த அளவுக்கு சிந்திக்க வைத்தது. நான் நேரத்தை சுருக்கி இதோட முடிச்சுக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த சண்முகநாதன் தோழர்.